புதன்கிழமை நீ பாராயணம் பண்ணும்போது 3 விதமான குணங்கள் இருக்குன்னு சொன்னார். முதல் என்ன அப்படின்னா, புதன் எதற்கு அதிபதி? புதன் கிரகம் புத்திக்கு அதிபதி. எல்லா கால்குலேஷன், இப்போ ஒரு வாழ்க்கையில் கால்குலேஷன் இருந்ததுன்னா வாழ்க்கையில் வின் ஆயிடலாம். இது சரி தப்புன்னு தெரிஞ்சதுன்னா ஈஸியாக போயிடலாமே. அது நிறைய பேருக்கு தெரியாதனால ஏகப்பட்ட பிரச்சனையில் சிக்கிக்கிறான். பாபா சொல்கிறார், அதனால் ஒருத்தனுக்கு புத்தி நன்னா இருந்ததுன்னா அவனுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்கொள்ள அவனுக்கு புத்தி அவசியம். அந்த புத்தியின் மூலமாக அவன் பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்துடலாம். சுவாமியை கும்பிடணும்னு ஒரு விஷயமாவது மைண்டில் தோணினா தானே நம்ம சுவாமியை கும்பிடுவோம், இல்லைன்னா பாராயணத்தை விட்டு வெளியில் வருவோம். பிரச்சனையை அதிகம் பண்ணுறதுக்கு நமக்கு எல்லா வழியும் இருக்குது, பிரச்சனையை கம்மி பண்ணுறதுக்கு தான் வழி தெரிய மாட்டேங்கிறது. கரெக்டாக நான் சொல்கிறது இதை தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஆக புத்திக்கு அதிபதி புதன் கிரகம், அவருடைய அனுகிரகம் அன்னைக்கு கிடைக்கும். ரெண்டாவது, நம்ம எல்லாருக்குமே தெரியும் பெருமாளுக்கு ரொம்ப உகந்தது. இதில் சொல்லுவா இல்லையா, ஆக்கக்கூடிய கடவுள், காக்கக்கூடியது, அழிக்கக்கூடியதுன்னு. அதில் காக்கும் கடவுள் யாருன்னு பார்த்தா நம்ம பெருமாள் தான். ஆக புத்தன் பெருமாளுக்குரிய நாள், நமக்கு சகல சம்பத்தையும் தரக்கூடிய நாள். அன்னைக்கு நம்ம பாராயணம் பண்ணினோமானா சந்தோஷப்பட்டுட்டு அவர் வேண்டிய வரங்களை கொடுத்துடுவார். ரெண்டாச்சா. அடுத்ததாக குரு. யாரை பற்றி நம்ம படிக்க போகிறோம்? குருவை பற்றி. குருவினுடைய பார்வை இருந்தாலே போதும் கோடி நன்மைன்னு சொல்லுவா. அவர் இருக்கக்கூடிய இடம் என்னவோ பிரச்சனை தான், ஆனால் அவருடைய பார்வை பட்டதுனாலே போதும் நம்ம நன்னாயிடுவோம். ஆக புதன்கிழமை பண்ணும்போது பாராயணம் பண்ணினா நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் 3 விதமான பலன்களும் கிடைக்கும். புத்திசாலித்தனம் நம்மளுக்கு கிடைக்கிறது, அதுக்கப்புறமா சகல சௌபாகியங்கள் கிடைக்கிறது, குருவினுடைய அனுகிரகமும் கிடைக்கிறது. ஸோ 3 விதமான நன்மைகள். சரியா? அடுத்ததாக அவர் சொன்னது என்னென்னா, கேளு அப்படின்னு சொன்னார். நம்ம பாராயணம் பண்ணும்போது புக் எடுத்து படிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்குள்ளே அந்த பாபாவை வச்சுட்டு கைக்குள்ளே வச்சுட்டு படிக்கிற மாதிரி. ஆனால் கேட்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அதிகம்னு சொல்லியிருக்கார் பாபா. ஏன்னா இந்த பழைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதா காலக்ஷேபம்னு ஒன்று நடக்கும். படிக்க தெரியாதவோ ரொம்ப பேர் இருப்பாள், ஆனால் கேள்வி ஞானம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம முன்னோர்களை பார்த்தேன்னா இது சரி இது தப்புன்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுப்பா. இவாளுக்கெல்லாம் எங்கேருந்து வருது இந்த புத்தின்னு கூட நம்ம யோசிச்சிருப்போம். நம்மளாம் PhD லெவலில் பண்ணால் அவள் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருப்பா, சூப்பராக நம்மளுக்கு ஐடியா கொடுத்துட்டு போயிடுவாள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கேள்வி ஞானம் அதிகமாக இருந்தது அவளுக்கு. அடுத்தவா சொல்கிறத கேட்கக்கூடிய விஷயங்கள். இப்போ நம்ம பார்க்குறதும் கேட்குறதெல்லாம் வேறு விதமான கேள்விகளும் பதில்களுமாக தான் இருக்குது, அதை விட்டுடுங்க. ஆக கேள்வி ஞானம் கூடும்போது நம்மளுக்கு கேட்குற விஷயங்கள் சீக்கிரமாக மூளையை போய் சேர்ந்துடுறது. ஆக்சுவலாக எப்படி அப்படின்னா, எங்கேயோ ஒருத்தர் நின்றுருக்கா, உங்கள் பார்வை மூலமாக அவரை நீங்கள் திசை திருப்பணும்னா ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருக்கணும். அவர் அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தால் திரும்புவார். அதே ஒரு நிமிஷத்தில் அவருடைய பேரை சொல்லி பாருங்களேன், டக்குன்னு திரும்பிடுவா. இப்போ புரியறதா? காது வழி செய்திகள் சீக்கிரமாக போய் சேர்ந்து